நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். எனது வலது முழங்காலில் வலி ஏற்பட்டது. மருந்துகள் எடுத்துக்கொண்ட பிறகும் வலி குறையவில்லை. மின்காந்த சிகிச்சை உட்பட பல்வேறு வகையான சிகிச்சைகளை நான் எடுத்தேன். இருப்பினும் இது எனக்கு வலியிலிருந்து எந்த நிவாரணத்தையும் தரவில்லை. இது தாங்க முடியாததாகவும் வீட்டு வேலைகளை செய்வது எனக்கு மிகவும் கடினமாகவும் இருந்தது. 2 மாதங்கள் இப்படியே கடந்துவிட்டன. ஜூலை 13, 2025 அன்று நான் முக்தி மோஷ யக்ஞம் வகுப்பில் கலந்து கொண்டேன். தரிசனத்தின் போது என் அன்பான அம்மா பகவான் இந்த வாழ்க்கையில் எனக்கு செய்தவற்றிற்கு நன்றியின் ஆழ்ந்த நிலையில் இருந்தேன். இந்த நிலையில் ஸ்ரீ பகவான் என் முழங்கால் வலியை குணப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். அந்த நேரத்தில் எனக்குள் ஒரு செயல்முறை தொடங்கியது. நான் என் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் நேசிக்கத் தொடங்கினேன். இதுவரை எனக்கு ஆதரவளித்ததற்கு நன்றி தெரிவித்தேன். மாலையில் நான் இந்த செயல்முறையில் கலந்து கொண்டேன். என் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆரோக்கிய பிராப்திக்காக பிரார்த்தனை செய்தேன். பின்னர் நிம்மதியாக தூங்கினேன். மறுநாள் காலையில் எழுந்ததும் 80% வலி மறைந்து விட்டதால் நான் ஆச்சரியப்பட்டேன். என் தெய்வீக பெற்றோர் என் பிரார்த்தனைக்கு பதிலளித்ததைக் கண்டு என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அன்றிலிருந்து நான் படிப்படியாக குணமடைந்து நிம்மதியாக உணர்கிறேன். என் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு குணப்படுத்தும் அதிசயம் நிகழ்த்தியதற்காக ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக கமல பாதங்களில் நான் மனமார்ந்த நன்றியையும் கோடிக்கணக்கான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்றென்றும் அவர்களின் தெய்வீக கமல பாதங்களில் இருக்கிறேன். கே. ரூபாவதி கட்டா, ஒடிசா.